சாதி காதலிப்பது, திருமணம் செய்வது காலங்காலமாக நடந்து வருகிற ஒன்று. இதற்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது. ஆனால் சாதியவாத மதவாத கட்சிகள், அமைப்புகள் இதனை ஒரு பிரச்சனையாக்கி நாடக காதல் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து அதிலிருந்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அவர்கள் யாரும் இந்த ஆணவ கொலைகளை கண்டிப்பதும் இல்லை, அதற்காக வருந்துவதும் இல்லை. இதை மனிதாபிமான அடிப்படையில் அணுகினால் கூட கட்டாயம் கண்டிக்க வேண்டும். ஆனால் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட பல்வேறு மதவாத அமைப்புகள் மற்றும் சாதியவாத கட்சிகள் இதை தங்களின் லாபத்திற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக ஊதி பெருக்குகிறார்கள். அதை யாரோ திட்டமிட்டு தூண்டுவதால் தான் காதல் நடக்கிறது, சாதி மறுப்பு திருமணம் நடக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். சாதி ஆணவ படுகொலைகளை கண்டிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்கிற போது அவர்கள் இதை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் குரல் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இது போன்ற ஹானர் கில்லிங்ஸ், ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இப்போதும் வலியுறுத்துகிறோம். அந்த மாநிலத்தை விட இந்த மாநிலம் அதிகமாக இருக்கிறது, இந்த மாநிலத்தை விட அந்த மாநிலத்தில் அதிகமாக சாதிய வன்கொடுமைகள் நடக்கிறது, குறைவாக நடந்தால் பரவாயில்லை, அதிகமாக நடந்தால் தவறு என்கிற அடிப்படையில் இதை அணுகக்கூடாது. ஒட்டுமொத்தத்திலே சாதியின் பெயரில் வன்கொடுமைகள் நடக்கக்கூடாது, அதற்கு உரிய சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு நாளும் அவர்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொன்னதே இல்லை. இதே எச் ராஜாவோ அல்லது பாஜகவில் உள்ள தலைவர்களோ வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்துங்கள், அப்போதுதான் இந்த வன்கொடுமைகள் எல்லாம் குறையும், நாளுக்கு நாள் குறைந்து அது தடுக்கப்படும் என்று அவர்கள் ஒரு நாளும் சொன்னதில்லை. அவர்களுக்கு இந்த ஆட்சியின் மீது குற்றம் சொல்ல வேண்டும் என்பதுதானே தவிர சாதி வன்கொடுமையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமில்லை. இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தென்னிந்திய மாநில முதலமைச்சர்கள் மற்றும் தோழமை கட்சி தலைவர்களை ஒருங்கிணைத்து மார்ச் 22ஆம் தேதி ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. அதில் நம்முடைய கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் பங்கு கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது, சிறப்புக்குரியது. அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் 25 ஆண்டுகளுக்கு இதே எண்ணிக்கைகள் தொடர வேண்டும். நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இந்த டீலிமிட்டேஷன், தொகுதி மறு வரையறை என்பது தள்ளி போட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதனை நாங்கள் வரவேற்கிறோம். மேலும் மாநில உரிமைகள் தொடர்பாகவும் இவர்கள் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறோம். ஹெச் ராஜா அவ்வப்போது கவன ஈர்ப்புக்காக உளறுவார் என்று விசிக தலைவர் திருமாவளவன் காட்டமாக விமர்சித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற விழாவில் பேசிய ஹெச் ராஜா ஆணவ படுகொலைகளை தூண்டுவது திருமாவளவன் தான் என்று விமர்சித்திருந்த நிலையில் அவருக்கு திருமாவளவன் பதிலடி கொடுத்து செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.